வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனாக பார்த்தோன்னா, நம்ம ஜெயராணியை மகளாக ஏற்றிக்கிட்டாங்க நம்ம ஜனகம்மா. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஜெயராணியை ஆர்த்தி எடுத்து வீட்டுக்கு வரவேற்று கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஜனகம்மா. ஆனால் சிபி சக்கரவர்த்திக்கு கோபம் வருது. ஜெயராணியோட பொண்ணு தான் இந்த தமிழ். அப்போ திட்டமிட்டு சதி செய்து இந்த வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா, இவங்களால என்னென்ன ஆபத்து வரப்போதோ, இவங்க இதெல்லாம் பிளான் பண்ணி வந்தது அப்படின்னு அந்த இடத்துல அடித்து நம்ம தமிழை வீட்டை விட்டு போடி, இந்த வீட்டில் இடம் கிடையாது, உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தான். ஜானு, உன்னை வசமாக ஏமாத்துறாங்க இவங்க தமிழோட அம்மானி எனக்கு தெரியும். அப்போது நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்த தமிழோட அம்மா யார் அப்படின்னு அந்த ஹசீனா அவங்க ஒரிஜினல் அம்மா இல்லை, இவங்க தான் அம்மா. என்னட்ட இப்படி வேடம் போட்டுட்டு உங்கள்கிட்ட அந்த ஹசீனாவை காட்டி கொண்டு அம்மானி போட்டிருக்காங்கன்னா, இதெல்லாம் தாயும் மூலம் திட்டமிட்டு போட்டு சதி அப்படின்னு வெளியே தள்ளுறாங்க. இதை நான் எதிர்பார்க்கல. தமிழ் இவ்வளோ பெரிய தில்லாலங்கடி பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாயே ஆயிட்டாளா ஜெயராணி பொண்ணு அப்படின்னு கணேசன் வாயை பிளக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் தமிழ். எனக்கு ஜெயாவை உடனே சந்திக்கணும். இவ்வளோ நாள் அவளை குற்ற உணர்வுலாம் பெத்த மகளை கூட நான் ஒதுக்கி வச்ச பாவியாகிட்டேன். அவளுக்கு முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேச அளவுக்கு கூட எனக்கு அருகதை இல்லைன்னு நினைக்கிறேன். நீ எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. அப்படி சொல்லாதுங்க ஜனகம்மா. உங்கள் பிள்ளை என்றைக்குமே உங்கள்கிட்ட பாசமாக தான் இருக்கும். அதனால அதில் சண்டைகளை நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம தமிழுக்கு சந்தோஷம். நம்ம அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஜானு பாட்டி ஆசைப்படுறாங்க. இதை இப்போவே அம்மாட்ட சொல்லியாகணும். அம்மா, நீ எதிர்பார்த்தது நடந்து போச்சு. உன்னை பார்க்கணுன்னு உங்கள் அம்மா ஆசைப்படுறாங்க. என்ன தமிழ் சொல்லுற? ஆமாம்மா, உன்னை பார்க்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க. நீ எப்போ ஜானுவை பார்க்க வருவ அப்படின்னு சொல்ல நேரம், சரி இந்த கோயில் பக்கத்தில் வர சொல்லு அம்மாவை அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போந்தான் நம்ம ஜானுவை பார்க்க ஜெயராணி ஆர்வத்தோடு ஓடுறாங்க. நம்ம ஜானு அங்கே இருக்காங்க. என்ன ஜெயராணி அப்படின்னு கேட்க நேரம், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம ஜானு வாயிலிருந்து வருது. இதை பார்த்தோன்னா ஜெயராணி, அம்மா நீங்கள் எதுக்கு அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க? இத்தனை வருஷம் நீ செய்யாத தப்ப நீ செய்துட்ட, இந்த குடும்பத்துக்கு அவமானப்படுத்தி தந்துட்ட அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தேனே, அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல நேரம், அடடா அப்படியெல்லாம் நீ நினைக்காதம்மா. ஆனால் உன் வளர்ப்பு எப்படி தப்பாகும்? உனக்கு துரோகம் பண்ணிட்டு நான் எப்படி போக முடியும்? அதனால நான் உயிருக்கு உயிராக செல்வரத்தினத்தை லவ் பண்ணினேன். அதனால அவரையும் பிரிய முடியாமல் உன்னையும் ஏற்றுக்க முடியாமல் நீ சொன்ன நபரை தாலி கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நான் கிணத்துல குதிச்சு என் உயிரை விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ண நேரம் நம்ம அன்னை பிரகாஷ் தடுத்து நிப்பாட்டுனாங்கம்மா. நீ அப்படி முடிவெடுக்காத. நீ பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த அம்மாவை என்னைக்குனாலும் சமாதானப்படுத்திக்கிடலாம் அப்படின்னு அன்னை அவங்க கையால் தாலி எடுத்து கொடுத்து தான் எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்து அப்படின்னு சொல்ல நேரம் கண் கலங்குறாங்க நம்ம ஜனகா. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. என் பொண்ணை நான் இவ்வளோ தூரம் ஒதுக்கி வச்சு பழி வாங்கிட்டேன். நான் செய்த தப்புன்னு அந்த சைடு அப்படியே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க நம்ம ஜனகம்மா. அப்போ தான் நம்ம தமிழ், அம்மா நீங்கள் கவலைப்படாதுங்க. உங்கள் பொண்ணே இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? இனி நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்காக இப்படி நீங்கள் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிடாதுங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஜெயராணியை கட்டி பிடிச்சி, பட்டாம்பூச்சி நீ வந்துட்டா அப்படின்னு அந்த இடத்துல கெட்டி தழுவி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க நம்ம ஜெயராணியும். அதே நேரம் நம்ம ஜனகாமாவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி என் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் இனி அந்த செல்வரத்தினத்தை முழுசாக தலைமொழிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பிரகாஷ் கண்ணை காட்டுறாங்க. நீ சரி அப்படின்னு சொல்லிட்டு வா, அம்மாவுக்கு மனசை கூட இருந்தே கரைக்க முடியும். அந்த அமுதா, அதே நேரம் கணேசன், இவங்க எல்லாம் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சு உன்னை எங்கள் அம்மா கிட்ட இருந்து பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்க நேரம் நீ அப்படி சம்மதி, அப்படி அதை வீட்டில் நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரிம்மா அப்படின்னு வீட்டுக்கு வரவேற்காங்க நம்ம ஜானு. ஜெயராணியை ஆர்த்தி எடுத்து வரவேற்று வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இந்த சைடு
சைடு பார்த்தோன்னா நம்ம சிபி சக்கரவர்த்தி யார் ஜானு இவங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், இவ்வளோ தூரம் நீ தமிழுக்கு அம்மாவை மரியாதை கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்ல நேரம், தமிழோட அம்மாவா இனி என்ன சொல்லுறடா? ஆமாம், இந்த ஆண்டி வந்து தமிழோட அம்மா தானே அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இல்லை இது என்னோட பொண்ணு, இதுதான் உன் அத்தை அப்படின்னு வந்து சொல்லி அறிமுகப்படுத்த கொடுக்காங்க. அப்போது இவங்களுக்கு தான் நீ வந்து வேலைப்பட்டு கம்பெனியில் வேலை பார்க்காங்க அப்படின்னு வந்து சொன்னீங்களா? நானும் வேலைக்கு வந்து பார்த்தா வேலை செய்ய இடத்துல இவங்க தான் நின்னாங்க. அப்போ இவங்களும் தமிழோட அம்மாவும் சும்மா இருக்க வருத்தப்பட்டு அங்கே வந்துட்டாங்கன்னு நினச்சேன். அப்போ சுற்றி முற்றி பார்த்தா குடும்பமாக சேர்ந்து நம்மளை ஏமாற்றிருக்காங்க ஜானு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? குடும்பமாக சேர்ந்து நம்மளை ஏமாற்றிருக்காங்களா? ஆமாம், நம்மளை குடும்பமாக சேர்ந்து தான் ஏமாற்றிருக்காங்க. இந்த தமிழ் இருக்கால லேசுப்பட்ட ஆள் இல்லை. இந்த தமிழோட அம்மா தான் இந்த ஜெயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நானும் வந்து இவங்ககிட்ட பாசம் காட்டி அவ்வளோ தூரம் வந்து இருந்தேன். ஆனால் இப்போ தான் இவங்களோட முழுமையான வேஷம் உண்மை வந்து கலையுது. இது ஜானு உன்னோட பொண்ணு யாருன்னா தமிழோட அம்மா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு துரோகம் பண்ணிட்டா. தமிழ் உண்மையை வந்து சொன்னால் எங்கே இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக முடியாதோ அதுக்காக இப்படி வந்து பொய்யை சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா. இது எனக்கு செய்த துரோகம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இல்லை யாரும் தலையிடாதுங்க, எனக்கும் தமிழுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு வந்து தமிழ் அந்த இடத்துல ஓங்கி ஒன்று கன்னத்தில் வைக்கிறாங்க, பலார்னி அரைகிறாங்க, அப்படியே வந்து கதி நடுங்க செய்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம ஜெயராணி இல்லை தம்பி, நாங்கள் வந்து அப்போ இல்லைன்னு நீ ஒதுக்காத, ஏன்னா நீ திட்டமிட்டு உன் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு சதி செய்து வந்திருக்காங்க. அப்படி இருக்க நேரம் நீ எப்படி ஒன்றும் இல்லை இங்கே இருக்கட்டும்னு வச்சு தள்ளுறியே அப்படின்னு வந்து நீ வந்து இந்த வீட்டுக்கு செய்த துரோகம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம தமிழ் ஐயோ நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, எப்படியாவது எங்கள் அம்மா தப்பு செய்யலை அப்படின்னு வந்து நிரூபிக்க தான் நாங்கள் இங்கே வந்தோமே தவிர மற்றபடி எல்லாமே உங்களை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாம் ஜானு தான் அப்படின்னு வந்து சொன்னேன். இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஜெயாவோட பொண்ணு தான் நீ அப்படின்னு வந்து நான் சொன்னால் நீ சொன்னால் நான் சம்மதிக்க மாட்டேன்னு தானே இதெல்லாம் பண்ணியிருக்கா. அப்போ எல்லாமே தந்திர சூழ்ச்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜெயராணியையும் நம்ம தமிழையும் கழுத்தை குத்தி வெளியே தள்ளுறாங்க. நம்ம கணேஷ் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடடா, எது நடக்கிறது கூடாதுன்னு நினச்சினோ அது நடந்துட்டு இந்த ஜெயா பொண்ணு தான் தமிழா, அதான் இந்த வீராப்பா இந்த ஜனகாவோட வீராப்பு அப்படியே அவகிட்ட இருக்க நேரமே நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் இது எல்லாம் சரிப்படாது, இதுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கணும், நெத்தி அடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. நல்லா என் ஜானுவை ஏமாற்றி வந்து இங்கே வந்து நுழைஞ்சிருக்கா. தமிழ் திட்டம் போட்டு செய்த சரிதான். ஜானு உன்னை வந்து ஏமாற்றிட்டா, உன் பொண்ணும் உன் பேத்தியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், யார் பேத்தி? இந்த தமிழ் இப்போ வந்து ஜெயாவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பாசம் வரலை, கோபந்தான் வருது. இவ்வளோ தூரம் போய் புரட்டு சொல்லி இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு இவ வந்து எவ்வளோ மாஸ்டர் பிளான் போட்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து நல்லா புரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள நம்ம ஜெயராணியும் தமிழை வந்து அங்கே வீட்டை விட்டு வந்து கிளம்பி வராங்க. நம்ம கணேசனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்துன்னா நம்ம திட்டத்தெல்லாம் முறியடித்து இந்த தமிழ் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருப்பா, அவளுக்கு பின்னணியில் இருந்தது ஜெயாதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்கிறாங்கங்க.